நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2 2A எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ஒரு தமிழுக்குன்னு ஒரு ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம்தோறும் ஒரு 20 கேள்விகளை பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கான கொஸ்டின் பேப்பரை ஆல்ரெடி நான் மதியம் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காத நண்பர்கள் அந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கிற 20 கொஸ்டினை பாருங்க, அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேள்விக்கான விடை குறிப்பை பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரித்து எழுதுக. இதுல அழக்குடம், அழக்குடம் இத எப்படி பிரிக்கலாம்? இதற்கான ஆன்சர் என்னன்னா அழன் கூட்டல் குடம். ஓகேங்களா? எப்படி அழக்கூட்டல் குடம் தானே வரும். இந்த இடத்துல எப்படி அழன் கூட்டல் குடம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இந்த அழன் கூட்டல் குடத்துல இன்னைக்கு ஏற்றோம். ஓகேங்களா? கடைசியில புணர்ச்சி விதிப்படி என்னன்னா இந்த நகர ஈறு கெட்டுட்டு வல்லினம் மிகுந்து இந்த இடத்துல அழக்குடம் அப்படின்னு உணரும். ஓகேங்களா? அப்ப சரியான ஆன்சர் என்னன்னா அழன் கூட்டல் குடம் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பிரித்து எழுதுகதான். அதான்று. ஓகேங்களா? அதான்று இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அது கூட்டல் அன்று. ஓகேங்களா? அது கூட்டல் அன்று. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இங்க தா இருக்கே, சோ இங்க ஆன்று வரத்துக்கு தானே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் என்னதான் ஆன்சர்னு பார்த்தோம்னா அது கூட்டல் அன்று தான் அதான்றாக புணரும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. ஓகேங்களா? இது கொஸ்டின் மருகி மருகி. ஓகேங்களா? இதுல இருந்துதான் ஆன்சர். மருகி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மருமகள். மருகினா மருமகள், இந்த மருகினா மயங்கி. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, மருமகள் மயங்கி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். பின்வரும் இணை எழுத்துக்கள் குறித்த கூற்றுகளில் சரியானது எது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா? சோ ஒலிக்கும் முயற்சியிலும் பிறக்கும் இடத்திலையும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இடையினை எழுத்துக்கள் ஆறும் வெவ்வேறு இனமாகும். இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம். ஓகேங்களா? வல்லின எழுத்து. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் என்னென்ன வரும்? கசட தவிர வருங்களா? இதுக்கு மெல்லின எழுத்தான என்னன்னா நமன. ஓகேங்களா? இதுதான் இணை எழுத்து. இதுக்கு இணை எழுத்து, இதுக்கு இணை எழுத்து. ஓகேங்களா? இப்படி இதுக்கு இது இணை எழுத்துன்னு இருக்கும். ஆனால் இடையினை எழுத்துக்கள் எரல வழல இதுக்கு அது மட்டுமே ஒரே இனம், அதற்குன்னு வேற ஒரு இணை எழுத்துக்கள்லாம் இல்லை. ஓகேங்களா? அப்போ அது யாருமே என்னன்னா ஒரே இனத்தை சார்ந்தது. வல்லினத்துக்கு தான் மெல்லினம் இணை எழுத்து. அதுவே இடையினை எழுத்துக்குன்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரே இனத்தை சார்ந்தது, வேற இணை எழுத்து அதுக்கு இல்லை. ஓகேங்களா? அடுத்ததா அளபடையில் மட்டும் குறில் எழுத்தை தொடர்ந்து அது நிறமாகிய நெடில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடையில வரும், ஆனால் நெடில் எழுத்தை தொடர்ந்துதான். ஓகேங்களா? நெடில் எழுத்தை தொடர்ந்துதான் அது நிறமாகிய குறில் எழுத்து வரும். ஓகேங்களா? குறில் எழுத்து வரும். குறில் அடுத்து நெடில் வராது. ஓகேங்களா? நெடில் அடுத்து தான் குறில் வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 1 மட்டும் சரி. ஓகேங்களா? அடுத்ததா பிழையற்ற தொடரை கண்டறிய. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரிஞ்சா இந்த கேள்விக்கு ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பாருங்க. பாக்குத்தூள். அப்போ கூ பக்கத்துல என்ன வரணும்? இத்து வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. படித்து பார், இங்கேயும் இப்பு வரணும், இதுவும் தவறு. தீப்புகை, இந்த இடத்துலயும் வல்லினம் மிகணும், இதுவும் தவறு. இங்க பாருங்க. சுடுகாடு. இது இடையில வல்லினம் மிகாது. சோ இதுதான் பிழையற்ற தொடர். பிழையற்ற சரியான தொடர் என்ன? சுடுகாடு. ஓகேங்களா? அடுத்ததா பின்வருவனவற்றுள் மரத்தின் உருவு எது? இந்த மரத்தின் உருவு கொஸ்டின் ஓகேங்களா எங்கிருந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். லாஸ்ட் குரூப் 4ல கூட கொடுத்திருந்தாங்க இத. அதே மாதிரிதான் புல்லின் உருவு எதுன்னு கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி மரத்தின் உருவு இதுல எதுன்னு பார்த்தோம்னா அரும்பு. மரத்தோட உருவு எதுன்னு பார்த்தோம்னா அரும்பு. இது மட்டும் அல்லாமல் வேறு என்னென்ன உருவுகள் மரத்துக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா அரும்பு, இலை, குழை, அடுத்ததா கோடு, சினை, தளிர், அடுத்ததா நவை, பூ. ஓகேங்களா? பூ கூட மரத்தோட உருவு தான். ஓகேங்களா? பூ, முறி இவை எல்லாமே மரத்தோட உருவுகள். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, இலை, குழை, கோடு, சினை, தளிர், நவை, பூ, முறி இவை எல்லாமே மரத்தோடைய உருவுகள். ஓகேங்களா? இப்படி கூட லாஸ்ட் குரூப் 4ல புல்லோட உருவு எதுன்னு கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரிதான் இதுவும் மரத்தோட உருவுல அரும்பு என்பது மரத்தோடைய உருவு. அடுத்ததா
பன்றியின் ஆண்பால் பெயர் என்ன? பன்றியுடைய ஆண்பால் பெயர் என்ன என்னன்னு பார்த்தோம்னா ஏறு. ஓகேங்களா, பன்றியோட ஆண்பால் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஏறு. இது மட்டுமல்லாமல் ஏறு என்று வேற எதெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புல்வாய். ஓகேங்களா, புல்வாய். அடுத்ததா உழை. ஓகேங்களா, இதெல்லாம் மான் வகை சார்ந்தது. உழை, கவரி. ஓகேங்களா, கவரி. இது எல்லாமே என்னென்ன அழைக்கலாம்? ஏறு. இதோடைய ஆண்பால்களை ஏறு என்று அழைக்கலாம். ஓகேங்களா, போத்து. போத்துன்னு எதை அழைப்பாங்கன்னு பார்த்தோம்னா இது ஒன்னொன்னுத்துக்கும் நிறைய விலங்கோட தொடர்பு இருக்கு. ஓகேங்களா, போத்து. போத்துனா இந்த பெற்றம். அடுத்ததா எருமை. ஓகேங்களா, எருமை. புலி, மறை, மான். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் இதோடைய ஆண்பால்ல என்னன்னு சொல்லலாம்? போத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதே மாதிரிதான் மற்றதுக்கும். அடுத்ததா மால்வேர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இது ரீசெண்டா ஓகேங்களா ஒரு 2 மாதங்கள் இருக்கும். ஓகேங்களா, நியூஸ் பேப்பர்ல கலை சொற்கள் புதுசா அறிவிச்சாங்க. ஓகேங்களா, அதுல வந்த கட்டிங்ல இருந்து எடுத்ததுதான். ஓகேங்களா, அந்த பேப்பர் கட்டிங், நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து எடுத்த ஒரு கலை சொல். மால்வேர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா கெடுபொருள். சரியான கலை சொல் எதுக்கு? மால்வேருக்கு கெடுபொருள். ஓகேங்களா, அடுத்ததா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையினார். ஆமாம், பழமொழி 400ஓட நூலோட ஆசிரியர் யாரு? மூன்றுரை அறையினார். இவரது காலம் 5ஆம் நூற்றாண்டு. தவறு. இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை அறையினார், காலம் 4. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 3, அவர் பேர்ல 3 இருக்கும், அவர் வாழ்ந்த காலம் 4. ஓகேங்களா, 3, 4. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்ட். சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி 400. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப எது மட்டும் தவறு? 2 மட்டும் தவறு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் தருக. மண், மான். ஓகேங்களா, மான். மான் நம்ம பார்த்ததும் இது விலங்கு வகையை சார்ந்தது அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 2 ஆப்ஷனுக்கு வருவோம். ஒன்னு மந்திரின்னு இருக்கு, இன்னொன்னு தலைவன் இருக்கு. இதுல மண் என்னும் சொல்லுக்கான பொருள் என்னன்னா தலைவன், மன்னன். ஓகேங்களா, மண் அப்படி கூட நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுருக்கலாம். மண்ணுனா தலைவன், மான்னா விலங்கு. அடுத்ததா ஓரெழுத்து என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள்களில் தவறானது எது? கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கு ஆன பொருள்ல தவறானது எது? பாம்பு என்பது ஓரெழுத்து ஒருமொழிக்கான, என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள். ஓகேங்களா, நிலம் என்பதும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான, என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள். அதே மாதிரி தடையும் இதற்கான பொருள் தான். இந்த நலம் என்ற சொல் மட்டும் கா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள், என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் அல்ல. அப்ப ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினுக்கு தவறானதுதான் கேட்டிருக்கோம். சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, நலம். ஓகேங்களா, இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியல். இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலோட PDF நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. வேணும்ன்ற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஞானம், மதில், வலிமை. ஓகேங்களா, இதுல வலிமை மட்டும் வச்சு ஓரளவுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க பண்ணிருக்கலாம். வலிமை அப்படின்னா உரம். ஓகேங்களா, உரம். இதுக்கு வலிமை அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, உரம். அடுத்ததா பேனா என்பது எம்மொழி சொல். ஓகேங்களா, பழைய புத்தகம். ஓகேங்களா, பழைய தமிழ் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. எது எது நிறைய சொற்கள் கொடுத்தது அது எம்மொழி சொல் அப்படின்ற மாதிரிலாம், போர்த்துகீசியமா, ஓகேங்களா, இந்துஸ்தானியா, சீன மொழியா, இப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க. சோ பேனா என்பது எம்மொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா போர்த்துகீசிய சொல். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், மரபு சொல்லை கண்டறிக. முருங்கை. முருங்கை, சரடு. இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டினா இருக்கும். அடுத்ததா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குல கொராமுனுசு. ஓகேங்களா, கொராமுனுசு என்பது ஓகேங்களா இது ஒரு பேச்சு வழக்கு சொல். ஓகேங்களா, பேச்சு வழக்கு சொல். இதற்கு சரியான எழுத்து வழக்கு சொல் என்னதுன்னா கிராம நிர்வாக அலுவலர். ஓகேங்களா, இது எங்க இருக்குன்னா ஸ்கூல் புக்லயே தான் இருக்கு. நியூ 12th புக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த கரிசல் இலக்கியங்கள்லாம் இருக்குங்களா, அதுல இருக்கிற ஒரு பேச்சு வழக்கு சொல். ஓகேங்களா, இப்படி கூட நமக்கு கேள்விகள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கொராமுனுசு அதோட எழுத்து வழக்கு என்னன்னா கிராம நிர்வாக அலுவலர். அடுத்ததா பின்வரும் பழமொழிக்கு சரியான பொருளை கண்டறிக. நம்ம ஷார்ட்ஸ்ல பழமொழி 400 பாடல் வரிகள் அதற்கான பொருள். ஓகேங்களா, பழமொழி 400ல இருக்கிற பழமொழி பிளஸ் பொருள் பார்த்துட்டு வரோம். அதுலயே நம்ம இதை பார்த்துட்டோம். வேல்வாய் கவட்டை நெறி அப்படின்னா என்னன்னா நம்ம இந்த உலகத்துல நல்லது செஞ்சாலும் ஓகேங்களா இதே மாதிரி போயிட்டு மேல் உலகத்திலையும் நல்லது செஞ்சாலும்
அவங்க மேலவர் அப்படின்ற மாதிரி பொருள்படும். ஸோ ஆன்சர் என்னன்னா எங்கும் இன்பம். நல்லவங்க நிறைய தான தர்மம் செஞ்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கேயும் இன்பம் கிடைக்கும், மேல் உலகத்திலும் இன்பம் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஒரு பழமொழிக்கான பொருள். அடுத்ததா பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. தன்னம் தன்னம் என்னது? தன்னம் தன்னம். தன்னம்னா மரக்கன்று, இந்த தன்னம் 3 சொல்லினா காடு. அப்ப ஆன்சர் என்ன? மரக்கன்று காடு. ஓகேங்களா. அடுத்ததா மரபு தொடர்கான பொருளை கண்டறிய. அடரடி படரடி. ஓகேங்களா, இதுவும் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா, மரபு தொடர் அதற்கான பொருள்ல அடரடி படரடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெருங்குழப்பம். அடரடி படரடினா பெருங்குழப்பம். ஓகேங்களா. அடுத்ததா 19 பிரெயின் என்னும் சொல்லிற்கான இணையான கலை சொல்லை கண்டறிக. பிரெயின் அப்படின்னா என்னன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேங்களா அவங்கள அரசால வெளியிடப்படுகின்ற கலை சொற்கள் ஓகேங்களா அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. லாஸ்ட் குரூப் 4க்கும் எல்லா கலை சொல்லுமே அந்த புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமா ஒரு 7-8 புத்தகங்கள் இருக்கு அதுல. உங்களை ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு 300 பக்கங்களுக்கு மேல இருக்கு. அந்த புக்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு லாஸ்ட் குரூப் 4க்கு ஓகேங்களா. அந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான் இது. பிரெயின் என்னும் சொல்லியிருக்க இணையான கலை சொல் என்னன்னா உப்பு கரைசல். பிரெயின் என்ன? உப்பு கரைசல் ஓகேங்களா. அடுத்ததா கலை சொல் கண்டறிக. கிரீஸ் ஓகேங்களா. கிரீஸ் இதற்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா மசகு. இதுவும் கலைச்சொல் புத்தகத்தில் தான் இருக்கு. ஒரு 7-8 வால்யூம் இருக்கு புத்தகம் ஓகேங்களா. 7 இன்னும் அதிகமாவே இருக்கு. அந்த புத்தகத்துல ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு 300 பக்கங்கள் கிட்ட இருக்கு. ஸோ அதுல நிறைய சொற்கள் இருக்கு ஓகேங்களா. அவ்வளோத்தையும் நம்மளால உண்மையா படிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து கேள்விகள் வரும். அடுத்த குரூப் 4 அடுத்த குரூப் 2க்கு வர நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ முடிஞ்சா அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. 20 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக பதில் அளிக்க முடிந்தது ஓகேங்களா. ஏதாச்சும் கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அல்லது ஓகேங்களா வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. முக்கியமா எத்தனை கேள்விகளுக்கு உங்களால பதில் அளிக்க முடிந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தினம்தோறும் இந்த டெஸ்ட் சீரிஸ் தொடரும். தினம்தோறும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா நிறைய விஷயத்த நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க ஓகேங்களா. இந்த வீடியோல நிறைய நல்ல விஷயங்களை புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.